எனக்கு பிடிக்கும். ஐயோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அவங்க அதை இனி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் நம்ம என்னன்னா லவ் சீனியர் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் என்ன நான் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். வாங்க சேட்டை கதைக்குள்ள போயிடலாம். அடுத்ததா நான் கியாவை பீச் கூட்டு போனேன். அங்க கியாவை என்கிட்ட என்ன திடீர்னு பீச்சுக்கு கேட்டாங்க. அப்ப நான் கிட்ட இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், அதான் பீச் கூட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம கியோசாவை ஒளிவு மறைவின்றி எந்த ஒரு தயக்கமின்றி உண்மையா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீங்க லவர் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இப்ப கியா என்கிட்ட நான் ஹெட் சீனியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது ஏன்னா சோட்டோ சிஸ்டம்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நான் முயற்சி பண்ணேன். அதனாலதான் நான் ஹெட் சீனியர் ஆனனே. இது மட்டும் இல்ல, எனக்கு சில கடமையும் இருக்கு. லாய ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட அப்படின்னு தலையாட்டினேன். அப்புறம் அவங்க அப்ப இதுவும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிளாய் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தெரியும் கியா, எனக்கு பிளாய பத்தி சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஏகே என்ன மிரட்டினதுக்கு அப்புறம் எங்களோட ஹெட் சீனியர் ஏகே என்னை மத்தவங்க கிட்ட கியர் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு அப்புறம் அது நெசசரி ஆச்சு. ஏகே என்கிட்ட செகண்ட் இயரும் என்னோட ஜூனியர் தான். யார் உனக்கு அந்த கியரை தரப்போறா, அந்த கியரை தந்தா நான் உங்களை பனிஷ் பண்ணுவேன், உனக்கு யாரு தராங்கன்றத நான் பாக்குறேன், உனக்காக யாரு அவங்களோட கியரை இழக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன்னாரு. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் பிளாய் தான் ஸ்பைன்னு. நான் பிளாயோட கியரை எடுத்துட்டு வந்து எல்லாரும் முடி காட்டினேன். அதுக்கப்புறம் ரைட் டைமா அங்க பேரிட்டு வந்தாரு பயங்கர கோவத்தோட. அவரு பிளாயோட கியரை தண்ணீரை தூக்கி கடைசிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு கேவோ என்னாலதானே அந்த கியர் போச்சு, அதனால நான் அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். அன்னைக்கு நைட்டே அதை கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிக்கும் போது நான் தண்ணியிலேயே மூழ்கி போனேன். என்னை சேவ் பண்ணதே பிளாய் தான். தென் அதுக்கப்புறம் அந்த செமஸ்டர் ஃபுல்லா பிளாய் சஸ்பெண்ட் ஆனாரு. இதனாலதான் பிளாய் உங்க மேல கோவத்துல இருக்காங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆமான்னு தலையாட்டிட்டு, ஆனா பியோரோ எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து டீல் போட்டுக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, போரும் பிளாயும் சேர்ந்து பேசி என்கிட்ட வந்து என்ன ஹெட் சீனியராக அக்ரி பண்ண சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. அது என்னன்னா சோட்டோ சிஸ்டத்தையே அதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அப்போ எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி உணர்ந்தேன். அது என்னன்னா நான் ஹெட் சீனியரானா மொத்த சிஸ்டத்தையே மாத்த முடியும், அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியாதான்னு நினைச்சேன். சோ நான் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அப்ப நான் ஃபியாங் கூடயோ க்ளோஸா இருந்தேன்னு சொன்னேன். ஃபியாங் கேட்ட உடனே நான் கிட்ட எது ஃபியாங் வா அப்படின்னு உடனே அவங்களும் அவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் கிட்ட என்னோட ஃபுவாங்கன்னு கேட்டேன். அட ஆமாண்டி, பிளாயும் ஃபாங்கும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் நான் கிட்ட ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத நான் பார்த்ததே இல்லையேன்னு கேட்டேன். பிளாய் சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. அப்புறம் நான் கிட்ட உண்மையாலுமே பிளாயோட கியர் தண்ணியிலே போட்டீங்க, பிளாயோட கியர் தண்ணியில போயிடுச்சுன்னா அப்போ நீங்க கட்டியிருக்கிற கியர் யாரோடதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட தண்ணியா முழுகத்து முடியே அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அப்ப நான் கிட்ட உங்களோட உணர்வுகளை அவங்க மதிக்கல, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அவங்க கியரை நீங்க ஒரு மெமரிஸா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க இது ஒரு கன்சல்டேஷன் பசில் மாதிரி, இத மெமண்டோவோட சேர்க்காத, ஒருவேளை அவங்க பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்ணலாம். அப்போ எனக்கு தெரியல அது லவ்வா என்னன்னு, பட் ஐ ஃபீல் நவ். அதாவது இப்போ நான் அவங்ககிட்ட ஃபீல் பண்றது டிஃப்ரெண்ட். அதுவும் அவங்க கூட இருக்கும்போது எனக்கு வர ஃபீலு பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. நான் டக்குன்னு அவங்கள கிஸ் பண்ணேன். அவங்க சுத்தி புத்தி பார்த்துட்டு யாராவது பார்க்க போறாங்க அப்படின்னாங்க. அப்ப நான் பார்த்துட்டு யார் இருக்கா இங்க, யார் இருக்கா நம்மள பார்க்க அப்படின்னு. நீ என்ன கிஸ் பண்றதுல டயர்டாகவே மாட்டியான்னு கேட்டாங்க. நான் கிட்ட ஆகலையா அப்படின்னு. அங்க என்ன பார்த்தாங்களா. அப்ப நான் கிட்ட ஆகல, டெய்லியும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி உங்களை கிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு டயர்ட் ஆகாது, நீங்க வேணும்னு தடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேனா. அப்ப கேவோ அடிச்சிருவேன் நிறுத்துறி அப்படின்னாங்க. நிறுத்துறியா, என்னை டேஸ்ட் பண்றதை நிறுத்துனாங்க. அப்ப நான் அவங்கள மறுபடியுமே டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நீ மறுபடியும் என்னை டேஸ்ட் பண்ண எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னாங்க. ஆல்ரைட், நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டேஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அடுத்ததா கியாவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு போல, என் தோல்ல சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நான் அவங்க அதை தெரியாம கியாவ் வராங்க பத்தி கியாவ் கியாவுன்னு
அப்புறம் தான் பார்த்தேன் யாரு கியூட்டா என் தோல்ல சாஞ்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்கா. நாடனே போட்டோ எடுத்து, அதாவது செல்ஃபி எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதை அப்படியே என்னோட இன்ஸ்டாவிலயும் போஸ்ட் பண்ணேன். அந்த ரூப் தான் பார்த்துட்டு பொறாமையும் கோமாயி கியா கொடுத்த நோட்டை தூக்கி கிடாசுனா. கியா குளிச்சுட்டு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு பெட்டுக்கு வந்தாங்க. இப்ப இங்க இருந்து இந்த ட்ரிப்காக கியா ரெடி ஆயிட்டு இருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை கிளாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு போமா லேட் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கியாவோட ஸ்விம் சூட் சைஸ் தெரியுமா, இது என்னோட மருமகளோட ஸ்விம் சூட், ஐ திங்க் இது அவளுக்கு பத்துன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் இது ஓகேவா இருக்கும் அப்படின்னு ஒன்னே இன்னொரு ஃப்ரெண்ட் என்னது உன் மருமகளோட ஸ்விம் சூட்டா, அப்படி இல்லைன்னா வராங்கோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லடா கியா பாத்துட்டு அமைதியானா. ஆனா இன்னொருத்தி வராங்களா இருக்கே வராங்கோட ஸ்விம் சூட்டை போட்டுட்டு மனா கூட விளையாடுறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்ப கியா வந்து ஏய் நீ என்னடி உன் மருமகளோட ஸ்விம் சூட்டை எனக்கு கொண்டு வந்திருக்கியா, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ அதுல ஒருத்தி போதும் அவரை டீஸ் பண்றேன்னு எடுத்துங்க, நைட்டுக்காக அவ பேக் பண்ணும் சீக்கிரம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் வீனெக் வச்ச ஸ்விம் சூட்டை எடுத்து இன்னைக்கு நைட் இது கரெக்டா இருக்கும். இது பிளாக் கலர்ல பி ஷேப் நெக் வச்சு ஹாட்டா இருக்கிற ஒரே ஒரு பீஸ். லிட்டரலி இது செம்ம ஹாட். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப் பயங்கர வைல்டா இருக்கும். இத போட்டுக்கிட்டு தண்ணியில விளையாட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப கியாவ் டக்குன்னு அந்த ஸ்விம் சூட்டை பொடுங்கி தூக்கி ஓரமா வீசிட்டு இந்த மாதிரி எதுவும் வைக்காதீங்கடி, நான் ஜஸ்ட் பீச்சுக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அது கேட்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் கியாவ் எதுக்கு கூச்சப்படுற, இப்படி பண்ணணும்னு தெரியலையா, நான் வேணா லேட் கிட்ட சொல்லி உனக்கு கத்து கொடுக்க சொல்லவா எப்படி பண்ணோன்னு அப்படின்னு சொல்லி அவளை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்களா. அப்ப லேட உள்ள பொண்டு போதும் அவளை கலாச்சிட்டு விடுங்க, உன்னோட பொருள் எல்லாத்தையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி பேக்ல வச்சிட்டோம், எதையும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதடி. மத்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இங்க பாடுறா குழந்தைக்கு அம்மா பேக் பண்ணிட்டாங்க, போங்க குழந்தை உங்க உலகத்தை போய் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லேடையும் உள்ள கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேவ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்விம் சூட்டையும் மறுபடியும் எடுத்து ஒரு ஓரமா நுழைத்து விட்டாங்க. இப்ப அங்க இருந்து கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வாங்க. நான் பெட்ல படுத்துட்டு போனை நோண்டிட்டு இருந்தேன்னா இப்போதான் நான் கியாவை பார்த்தேன். பார்க்க ரொம்ப ஹாட்டா இருந்தாங்க. எப்படிதான் எனக்கு கண்ட்ரோல் பண்றதுன்னு யோசிச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் போனை நோண்டிட்டு இருந்தேன். அடுத்ததா அவங்க படுக்கிறது ரெடியானாங்க. கியாவ் அவங்களுக்கு தூக்கம் வந்தா நான் லைட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ண போனானா இப்ப கியாவ் என்னோட எடுத்து வெயிட் நான் அந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு உனக்காக நானே இந்த லைட் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லி என் கைய அவங்க பிடிச்சாங்க. அப்ப நானோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருக்குன்னா இன்னும் ஏன்டா முழிச்சுக்கிட்டு இருக்க தூங்க அப்படின்னா இருந்திருக்கோம். ஆனா தூங்க முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பா. யாருக்குதான் லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல வச்சு தூங்க பிடிக்கும், தூங்கதான் எப்படி முடியும். ஐ நோ த ஃபீல். நான் ஆல்ரெடி பயங்கர செடியூஸ் ஆயிட்டேன். ஆனா இன்னுமே என்ன அவங்க செடியூஸ் பண்ற மாதிரி கிரீம கையில அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என் மைண்ட்குள்ள என்ன ஓடிச்சுன்னா மனாவ் மூச்சை இழுத்து விடு நார்மலாவு அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேனா. நான் ஒரு மாதிரி இருக்கிறத பாத்துட்டு கியாவ என்கிட்ட வந்து என்னாச்சு ஏன் இவ்வளவு வேகமா மூச்சு விடுற என்னாச்சுன்னு கேட்டாங்களா. நான் கியான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணேன். என் கண்ட்ரோல கொஞ்சமா இழுக்க ஆரம்பிச்சேன். அடுத்ததா அவங்கள பெட்ல படுக்க வச்சு நான் மறுபடியுமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டாப் பண்ணி சாரி கியாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து தள்ளி போனேன். அடுத்ததா நான் கிட்ட நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போனேன்னா எங்க போறேன்ற மாதிரி டக்குனு கைய பிடிச்சாங்க. அப்ப நான் பக்கமா திரும்பி உங்க மைண்ட நீங்க சேஞ்ச் பண்ணிக்க மாட்டீங்களேன்னு கேட்டேன். அவங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க வேக்கப் ஆறதுக்கு முன்னாடியே வேக்கப் ஆகி கிளம்பிட்டேன். இப்ப கியா எழுந்து பாத்துட்டு பக்கத்துல நல்லதால இப்ப எங்க போனான்னு யோசிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க. ஆக்சுவலி அது பேர் வேற, டக்குனு ஞாபகம் இல்ல, என்னவோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா அவங்க டேபிள பார்த்தாங்க. அங்க ஒரு ஹேண்ட் வாஷ் இருந்தது. இத யார் வச்சான்னு யோசிச்சு பாத்துட்டு அங்க டேபிள்ல ஒரு நோட் இருக்கிறத எடுத்தாங்க. உனக்கே தெரியும் காண்டம்க்கு அங்க எந்த ஒரு வேலையும் இல்ல, ஆனா சுத்தம் ரொம்ப முக்கியம். நேரத்தை கட் பண்ணிக்கோ, கைய சுத்தமா வச்சுக்கோன்னு லேட் எடுத்து வச்சிருந்தாங்க. லேட் இப்ப மட்டும் நீ என் கையில கிடைச்ச செத்தடி மோல அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஓபன் பண்ணி அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க.
அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அது பார்த்துட்டு ஓய் என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சு அவங்க போன் எடுத்து ஒரு போட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்பதான் குரூப் சாட் ஓபன் பண்ணாங்க. அவங்க இத பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவுட்ஃபிட் இது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது குரூப் சாட்ல இருந்து வராங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. அவங்க குரூப்ல லாஸ்ட் டைம் நடந்தது பத்தியேதான் பயங்கரமா ஃபன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. கியா அதை பார்த்து பயங்கரமா வெக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் உள்ள வந்து உதவு தட்டேன். கியாவ டக்குன்னு அவங்க பின்னாடி போனை மறைச்சுக்கிட்டு என் பக்கம் திரும்பினாங்க. நீ ஏன் என்ன குளிக்காம இருக்கேன்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட என்ன நினைச்சேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம்னு நினைச்சேன். நான் சொன்னதை கேட்ட உடனே பரவாயில்ல நான் தனியா குளிக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் போய் குளின்னாங்க. முடியாது, அவங்க கூட தான் குளிப்பேன், வா 2 பேரும் உள்ள போலாம், வா 2 பேரும் உள்ள குளிக்க போலான்னு சொல்லிட்டு நான் கிட்ட நெருங்கி போக ஆரம்பிச்சேன். அப்ப கியா பின்னாடியே போய் கட்டல விழுந்தாங்க. ஆல்ரெடி உனக்கே தெரியும் இது எப்படி முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனா அப்போ அவங்க நான் உன்னோட முகத்தை டர்ட்டியா வச்சு என்ன பயமுறுத்தாத அப்படின்னாங்களா. அப்ப நான் அவங்க கிட்ட டர்ட்டியா, நான் நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிஸ் பண்ண போனா டக்குன்னு அவங்க எழுந்து அந்த பக்கம் போய் நின்னாங்க. ஓகே நானே ஃபர்ஸ்ட் போய் குளிக்கிறேன்னு சொல்லி அவங்க குளிக்க போயிட்டாங்க. நானும் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். அடுத்ததா நாங்க 2 பேரும் கடற்கரைக்கு போனோம். அப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட என் நெக்லஸ காணோம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டா. நானும் அவளை பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அப்ப கியா பக்கத்துல 2 பசங்க வந்து நின்னாங்க. அப்போ அவங்க சன்ஸ்கிரீன் எடுத்து மேல போட்டு அவங்க மேல போட்டு இருந்த ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு கியாவ் நான் தண்ணிக்குள்ள போய் விளையாட போறேன்னு சொல்லிட்டு அப்போ அங்க 2 பசங்க வந்து நின்னு கியாவே பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப இவ்வளோ சன்ஸ்கிரீன் எடுத்து மேல அப்ளை பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் நான் பார்த்தேன் இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருந்தனா. அப்ப கியாவை எழுந்து நின்னு கியாவ் சீக்கிரம் அந்த அக்காவுக்கு கண்டுபிடிச்சு தந்துட்டு வா, நான் போய் கடல்ல குதிச்சு விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு அங்க இருந்து போனா. என்னடி பண்ற மேல இருக்கிறத கழட்டி வச்சுட்டு எங்கடி போற, நீ என்ன பண்ணாலும் இத போட்டுக்கிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி என் ஷர்ட்டை கழட்டி அவளுக்கு போட்டுக்கிட்டு போனேன். என்ன பண்ற தண்ணியில விளாடுறல என்ன விளாட விடுன்னு சொல்லி அவ தள்ளி விட்டுட்டே இருந்தா. இத போட்டு எதாவது சொல்லி நானும் என் ஷர்ட்டை அவளுக்கு போட்டு விட்டேன். இது டூ மச்சுன்னா நான் கண்டுக்காம இந்த ஷர்ட்டை போட்டுக்கிறதுல இருந்தேன். கரெக்டாத இத போட்டுக்கோன்னு சொல்லி நான் அவளுக்கு போட்டு விட்டேன். அடுத்ததா நாங்க 2 பேரும் பீச்சில் விளையாடிட்டு இருந்தோம். தண்ணியில விளையாட முடிச்சுட்டு கரையோரமா வந்து உட்காந்து வராங்க சொன்னதே நான் யோசிச்சு இருந்தேன். கிட்ட வராங்க மறுபடியும் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்றல அது நிறுத்து, நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்ற, நீ அவன் ஃப்ரெண்டுங்கிற, என்னோட இதயத்துல அவன் மேல காதல் தான் இருக்கு, லவ்வோட இருக்கிற என்ன எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை பத்தியே யோசிச்சு இருந்தேன். அப்ப கியாவை என்ன பார்த்து என்ன யோசிக்கிற, இதுக்கு முன்னாடி நீ சீக்கிரட்டா உன் ஃப்ரெண்ட லவ் பண்ணிருக்கியா? அப்ப கியா கிட்ட நான் வாங்க போலாம் போய் குளிக்கலாம், எனக்கு குளிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போனேன். அப்ப கியோட கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. கிளாஸ் இல்லாம அவங்களால சரியா பார்க்க முடியாது. கால் தடுமாறி அவங்க கிளாஸ் மேலே விழுந்தாங்களா, அந்த கிளாஸோ அவங்க காலில் குத்துச்சு. அவங்க சத்தம் போட்ட உடனே கியான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓடி வந்தானா. ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க என்கிட்ட ஏன் இவ்வளவு வேகமா எழுந்து போனேன் அப்படின்னு அழுதாங்களா. அப்ப நான் கிட்ட ஃபர்ஸ்ட் உங்க காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம், பொறுமையா எழுந்துரு. அவங்கள நான் ஸ்லோவா ரூம்க்கு கூப்பிட்டு போனேன். பெட்ல உட்காந்து அந்த கண்ணாடியை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கண்ணாடி பட்டா கால்ல காயம் ஆயிடுச்சுன்னு. அப்ப கியா வந்து என் பக்கத்துல உட்காந்து நாளைக்கு வரைக்கும் என்னால எதையுமே கிளியரா பார்க்க முடியாது, இட்ஸ் ஓகே பரவாயில்ல விடுனாங்க. அப்ப நான் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் காயத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு மருந்து எடுத்து அவளுக்கு மருந்து போட்டுட்டு இருந்தேன். அப்ப கியா என்கிட்ட மறுபடியும் இந்த மாதிரி ஓடி போக மாட்டேன்ல அப்படின்னு கேட்டாங்களா. அப்ப நாங்க கண்ணத்தை பிடிச்சி போக மாட்டேன்ற மாதிரி ஒரு கிஸ் பண்ணேன். அப்ப கியா என்கிட்ட சீக்கிரமா பேண்டேஜ் போட்டு விடு, எனக்கு தூக்கம் வருதுன்னு. இப்ப வராங்களேன், இப்ப அங்க இருந்து நம்ம வராங்கிட்ட போவோம். வராங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. அப்ப ஃபாங் அங்க வந்து அவளுக்கு கேக் கொடுத்தா. என்னதான் வராங்க அந்த குட்டி பொண்ணு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காத மாதிரி காமிச்சிட்டு இருந்தா. மறுபடியும் இது எதுக்கு வாங்கிட்டு வந்த, நான் தான் சொன்னல நீ வாங்கிட்டு வருது எனக்கு பிடிக்கலன்னு. மறுபடியும் இது எதுக்கு வாங்கிட்டு வந்த, நான் தான் ஆல்ரெடி சொன்னல உங்ககிட்ட எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. அப்ப வாங்க அவங்கிட்ட உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது, இது டார்க் சாக்லேட் பார், எதுலயோ படிச்சிருக்கு. சாக்லேட்ல இருக்கிற பெனிஃபிட் பிரெயின்ல என்டோபோபியாவை ஸ்டிமுலேட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சோ அதனால நீங்க சாக்லேட்டை ரெகுலரா சாப்பிடுங்க.
இது மட்டும் இல்லாம பிளட்டையும் ஹார்ட்டையும் நல்லா வச்சுக்கும். இதெல்லாம் கேட்டு வராங்க. நீ இன்ஜினியரிங் படிக்கிறத விட்டுட்டு பேசாம மெடிசன் படி, உனக்கு அதுல நிறையவே ஸ்கில் இருக்குன்னாங்க. ஆக்சுவலி மெயின் பேரை விட இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ஃபாங்கோட முகத்தை பாருங்களேன், என்ன பண்ணாலும் நோபல் ஆக்கிடுறாளே அப்படிதான் இருந்தது. எனது மெடிசனா நான் பயாலஜில பயங்கர வீக். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு, அதனாலதான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அக்கறைன்னு உடனே வராங்க டக்குன்னு பார்த்தாளா உடனே ஃபாங், அது ஏன்னா இத நான் வாங்குறதுக்கு காரணம் உங்களுக்காக வாங்கினல அதான். ஐயோ எப்படி சமாளிக்க தெரியாம உலகிட்டு இருக்கனே. இதெல்லாம் கேட்ட உடனே வரா முகத்துல லைட்டா ஒரு புன்னகை பூ பூத்துது. அப்ப ஃபாங், ஒரே ஒரு பீஸ் சாப்பிடுங்க, நான் ப்ராமிஸா குவைட்டா உட்காந்துருக்கேன் அப்படியான்ற மாதிரி வராங்க தலையாட்டினால இவங்களும் தலையாட்டினாங்க. வராங்கோ ஒரு பீஸ் எடுத்து இல்ல போட்டா வாங்கோ அதை ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருந்தா. இவ்வளவு ஸ்ட்ரிக்டா எல்லாம் மூஞ்சி வச்சிருக்காதீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, இப்படியே இருந்தீங்க வயசு போயிரும் அப்படின்னு ஃபாங் சொன்னாலா. அப்போ வரான் கிட்ட வந்து யாரோ சொன்னாங்க குவைட்டா படிப்பேன்னு. ஓகே வாய முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைகை பண்ணிட்டு அவங்களும் அமைதியா படிக்க போனா. அப்ப வராங்களோட ரியாக்ஷன், நீ அமைதியா இருக்க போறியா, என்ன 5 நிமிஷத்துல உன் மண்டைய வச்சுக்கிட்டு ஏன் என்கிட்ட பேசுறீங்களேன்னு பாருன்ற மாதிரி மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணா. ஆனா இந்த திருட்டு கொட்டம் படிக்கிறத விட்டுட்டு வாங்கே பாத்துட்டு இருந்தது. கியாவோட சீனியர்ஸ், கியாவோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு. அப்போ கியாவோட சீனியர்ஸ், கியாவ், அப்புறம் வராங், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நான், ரூக்தான், நாங்க எல்லாருமே சேர்ந்து சீனியர்ஸ் கொடுக்கற பார்ட்டியில போய் உட்கார்ந்தோம். அப்போ சீனியர் லிவ்யா என்ன பார்த்து, மனாவ் நீ தானே ஃப்ரெஷர்ஸ் மேன்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு கேட்டாங்களா. நானும் ஆமா அப்படின்னு. அதுக்கு அவங்க, பிரேவ் எப்ப பாரு உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான், அப்புறம் நீ டைட்டில் கூட வின் பண்றல, இவரை யாரு சூஸ் பண்ணதுன்னு சீனியர் கேட்டாங்களா. அவ கியாவோ நான் தான் அப்படின்ற மாதிரி தலையாட்டினாங்க. அப்போ லிவ்யா, இவரோட அவுட்ஃபிட்ட நீ தானே வராங்க செஞ்ச. அப்ப இவங்களோ ஆமான்னு சொன்னாங்களா. அதை கேட்ட லிவ்யா, என்னோட ஜூனியர் பயங்கர டேலண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு வராங்க, அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, நான் ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட்காக தான் பண்ணேன், ஒருத்தருக்காக பர்டிகுலரா ஸ்பெஷலாம் இல்ல. லிவ்யாவோ இவ்வளவு ஹம்புலா, நீ அந்த போட்டோவை பாத்தியா, யாராவது அந்த போட்டோ வச்சிருக்கீங்களா அப்படின்னு லிவ்யா கேட்டாங்களா. அப்ப ரூக் தானோ, நான் வச்சிருக்கேன், எல்லா போட்டோவையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு இருந்தா. இவளை யாரா இங்க கூட்டு வந்தது அப்படின்ற மாதிரி நான் உட்கார்ந்தேன். அப்ப சீனியர் உண்மையிலே மனா, சீனியர்ஸ் அந்த போட்டோ பாத்துட்டு உண்மையிலே மனாவ் நீ செம்ம பிரிட்டியா இருக்க, அவுட்ஃபிட் பக்காவா இருக்கு, செம்ம அமேசிங்கா இருக்கு, ரொம்ப டேலண்டா இருக்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த ரூக்டான், மனாவ் அழகா இருக்கல்ல, அதனாலதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அதுல ஒருத்தவங்க நம்பால் போல, வந்த வேலையை விட்டு என்ன பண்றீங்க, சோத்தா போடுவீங்களா மாட்டீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. ஃபுட்டும் வந்தது. நான் அதுல சாக்லேட் ஃபிளேவர் எடுத்து கியாவுக்கு ஊட்டி விட போனேன்னா, கியாவுக்கு சாக்லேட் அலர்ஜி, அவ சாக்லேட் சாப்பிட மாட்டான்னா எனக்கு அசிங்கமா வச்சுக்குமாரு. அப்போ நான் அவகிட்ட, சாரி கியோ, நீங்க சாக்லேட் சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, ஐம் சாரின்னு சொன்னேன். இப்ப கியாவோ கொஞ்சமா சாப்பிடறதால எதுவும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு கியாவோ சாப்பிட போனாங்களா. அப்ப வராங்க தடுத்து, இப்ப ஏன் சாப்பிட போற, உனக்குதான் இது சேராது இல்ல, சாப்பிடுதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க அவளை. அப்ப அந்த பைத்தியக்கார ருத்தாங்க, கியாவோ நீங்க சாக்லேட் சாப்பிட மாட்டீங்கன்னா என்ன, நான் சாப்பிடுறேன்னு சொல்லி அவ அதை சாப்பிட்டா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நாம ஏன் இங்க இருக்கோன்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நான் லெமன் ஐஸ்கிரீம், அதாவது லெமன்னா மனாவை குறிக்கும். லெமன் ஐஸ்கிரீம் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு, லெமன் ஐஸ்கிரீம் பயங்கர டெலிஷியஸா இருக்கு, சீஸியெல்லாம் இல்ல, சாப்பிடறதுக்கு ஈஸியாவே இருக்கு, சோ ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, இது எனக்கு அலர்ஜியும் இல்ல, எனக்கு இத யாரு கூட ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னு ரூக்தான பார்த்து சொன்னாங்க. லெமன் டெலிஷியஸா இருக்கும், ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னால அந்த டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் உட்கார்ந்துருந்தேன். எல்லாரும் ஒரு மாதிரி ரூக்தானே பாத்துட்டு இருந்தாங்களா. அப்ப ரூக்தான், உண்மையிலே லெமன் பிளேவர் ஐஸ்கிரீம் டெலிஷியஸா இருக்கும், ஏன் என்ன யாரும் நம்ப மாட்டீங்க அப்படின்னால. அப்ப சீனியர், ஏன் இன்னும் நிறையவே ஆர்டர் பண்ணிக்கோ, உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா தப்பு இல்லப்பா, என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஏன் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது பக்கத்துல இருந்த லிவியா, தேவையில்ல, அவங்கள பாக்குறதுக்கு ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரிதான் இருக்கு, அவங்களுக்கு சண்டை போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கும் போல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே, அப்போ வராங்க பார்த்து நீ ஷேர் பண்ணிக்கலாமே, இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வராங்க, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தருவீங்களான்னு ரூக்தான் மறுபடியுமே சாப்பிட்டா. அப்ப பின்னாடி இந்த சீனியரை பாருங்களேன்,
முன்னாடி இருக்கிற சீனியர் இப்ப அடங்க மாட்டேங்கிறாளே, ஒரு லெமன் ஐஸ்கிரீமுக்காக முடித்து போட்டு அடிச்சுப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. இல்ல சீனியர் 2 சக்கலத்தையும் அடிச்சுக்கிறாங்க. இல்ல எனக்கு புரியல, ரூப்தான எனக்கு மட்டும்தான் பிடிக்கலையா இல்ல உங்களுக்கு எனக்கு அது பிடிக்கலையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கிங் லாட்ல சீனியர் என்கிட்ட, மனாவ் இந்த புக் எடுத்துட்டு போயிட்டு கியா ரூம்ல வை, நான் கியாவ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னாரு. ஷியான்னு சொல்லிட்டு அங்க இருந்த கிளம்புனேன். கியாவ் எனக்கு தெரிஞ்சது பிளாட்ரா, பட் ஐ திங்க் இது உன்கிட்ட இருக்கிறதா நல்லது, இந்தா எடுத்துக்கோன்னு சொல்லி ஏற கியாவ் கிட்டே கொடுத்தாரு. பட் அப்போ இதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு அவரு ஆமா அப்ப நான் அப்படிதான் நினைச்சேன், நம்ம எப்பவும் அதே மாதிரி இருக்க முடியுதுல்ல, ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிட்டேன். இப்ப நான் படிச்சு முடிச்சுட்டேன், நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்லன்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஈகே கிட்டது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நீ தான் எக்ஸினியராமே பார்த்த, நீ நல்லாவே பண்ற, ட்ரெடிஷ்னல அப்படியே கொண்டு போற, ஜூனியர்ஸ அவங்களாலே அவங்கள பாத்துக்க வைக்கிற, அது மட்டும் இல்ல உன்னோட ஜூனியரவே நீ டேட் பண்றன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ கியா உணர்ச்சி வசப்பட்டு தேங்க்யூ சோ மச் பீரியட், பழைய ட்ரெடிஷ்னல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுலயும் பையனை போல இன்ஜினியரா எடுக்க முடியும்னு நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு விரும்புறேன். சாதனைங்கிறது நம்ம ஸ்கில்ல இருக்கு, ஜெண்டர்ல இல்லன்னு நான் எல்லாருக்கும் உணர்த்த விரும்புறேன் அப்படின்னு சொன்னால அது கேட்ட பீரியட்டோ நான் நம்புறேன் எல்லாரும் அதை பாப்பாங்க. உனக்காக நீ ஃபைட் பண்ணு. நானும் செடிக்குள்ள இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு இருந்தேன். அப்பக்கியோ கையில பலூன் வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு குறுக்கு பாஞ்சி அவங்கள பயம் கொடுத்தனா, அப்போ அவங்க என்ன விளையாடிட்டு இருக்கனா அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட மத்தவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேரம் பக்கத்துல இந்த சேர்ல போய் உட்காந்தோம். எல்லாரும் கிராஜுவேஷன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களா. அத பாத்தக்கியோ அவங்கள பாக்க ராபிட் மாதிரி கியூட்டா இருக்காங்கண்ணா. எந்த ராபிட்னு கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பினா அந்த ராபிட் அப்படின்னாங்க. அப்பதான் பார்த்தேன் ராபிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 பேர் நின்றுட்டாங்க. ஒரு ராபிட்ட பிடிச்சிட்டு இன்னொரு ராபிட் நிக்குதா, பாக்க அழகா இருக்குல்லன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், பார்க்க அழகாதான் இருக்குன்னு அவங்கள பார்த்து சொன்னேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அவங்க என்ன பார்த்தாங்களா. அப்ப நான் அவங்க கிட்ட உங்களோட கிராஜுவேஷன் டே அப்போ ட்ரெஸ் தான் நான் போட்டு வர போறேன், எப்படி இருக்கும்னு கேட்டேன். அவங்க அதுக்கு தேவையில்லைன்னாங்க. ஏன்னு கேட்டேன்னா இல்ல ஆனா கியூட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்ப நான் அவங்க கிட்ட அப்ப என்னை விட அது கியூட்டா இருக்கான்னு கேட்டேன். அப்பயும் அவங்க அதே பார்த்துட்டு இருந்தாங்களா. நான் அவங்க கிட்ட அதை பாக்குறத விட்டுட்டு என்னையும் கொஞ்சம் பாக்கலாம்ல, ஐம் ஜெலஸ், எனக்கு பொறாமையா இருக்கு நீங்க. அதுக்கு அவ்வளோ நான் அந்த ராபிட் பாக்குறதாலே உனக்கு பொறாமையா இருக்கு, நீயுமே அதை பாக்கலன்னாங்க. அப்ப நான் கிட்ட நான் எல்லாத்தாலையும் ஜெலஸ் ஆகுறேன், என் கண்ணத்தை பிடிச்சி ஓவர் ஆக்ட் பண்ணாத அப்படின்னாங்க. பட் நான் அவங்கிட்ட அந்த டே வரும்போது உங்களுக்கு கிஃப்ட் வேணும்ல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க நீ என் பக்கம் இரு அதுவே போதும். அப்ப நான் கிட்ட எப்பவுமே நான் அவங்க கூட தான் இருக்க போறேன், வேற எங்க போறேன், நான் எப்பவும் அவன் கூட தான் இருப்பேன்னு சொன்னேன். அப்படி சொல்லி 5 நிமிஷம் ஆகல ஒரு பலூன் பட்டு வெடிச்சது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கியாவ பயந்து அந்த பலூனை விட்டா. நான் டக்குன்னு கியாவையும் பிடிச்சேன், அந்த பலூனையும் பிடிச்சேன். இப்போ அந்த பலூன் உனக்கு எங்க இருக்குன்னு தெரியல. அவங்களோ அந்த பலூனை தேடினாங்க, இப்படி பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க. அப்புறம் நானே அவங்க கிட்ட எங்க இருக்குன்னு அந்த பலூனை கொடுத்தேன். விட்டுட்டு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி என்ன பார்த்தாங்க. நான் கிட்ட விட்டுற மாட்டேன் அப்படின்னு பார்த்தேன். சீனியர் ஜூனியர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஓட்டப்பந்தயம் ஓண்டோம். அதுல நான் ரூத்தாங் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னோட ரன்னிங் பார்ட்னர் ரூத்தாங் தான். அந்த ஓட்டப்பந்தயத்துல கியாவால சரியா ஓட முடியல. அவன் நார்மலாவே பொத்துன்னு விழுவா. இதுலயுமே அதே மாதிரி விழுந்துட்டா. நல்லா ஓடிட்டு இருந்த ரூக்டானுக்கு திடீர்னு என்னாச்சு தெரியல, அவளுமே கீழே விழுந்தா. நான் கியாவை கணிக்காம ரூக்டானே பாத்துருந்தேனா. அப்ப கியாவை என்னையே பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் வந்துச்சு. வாஷ்ரூம்ல ரூக்டான் கியா கிட்ட, கியா எப்பயாவது உங்க ஃப்ரெண்ட நீங்க சீக்ரெட்டா லவ் பண்ணிருக்கீங்களா? அப்ப கியாவ கிட்ட இல்ல, ஃப்ரெண்ட் எப்பவுமே ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். எனக்கு நான் ஒருத்தர் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுட்டேனா அந்த ஃபீலிங்ஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. பட் நம்ம ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்டா நினைச்சு தென் அந்த ஃபீலிங்ஸ் மாறாது. கரெக்டா? உனக்கு எப்படி தோணுதோ அந்த வேவ்ல ஹானஸ்டா உன்னோட ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்து, அதுதான் பெட்டரும் கூட அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு ரூக்டான் அப்படியா, எனக்கு மனாவை பிடிச்சிருக்கு. நான் எப்போ ஃபர்ஸ்ட் டே அவளை பார்த்தனோ அப்பல இருந்து அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நீங்களும் நாவும் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது. கியா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு வாஷ்ரூம்ல பேசினது கியாவுக்கு அப்ப நான் வந்துச்சு. வா உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சீனியர் அவளை தூக்கிட்டு போனாரு.
வா உன ஃபர்ஸ்ட் டென்ட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை இங்கிருந்து சீனியர் தூக்கிட்டு போனாரு. அன்னைக்கு நைட் கியர் கொடுக்கற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சீனியர்ஸ் எல்லாருமே ஜூனியர் முடி வந்து நின்று கியர் கொடுக்கணும்னாங்க. வராங்க முடி நின்று கிட்டவா அதை போட்டு விடுறேன்னாங்க. நானும் கிட்ட போனேன். எனக்கு அதை போட்டு விட்டாங்க. தேங்க்யூ சொன்னேன். தென் ஒருத்தரா எல்லாருக்கும் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கியாவை பார்க்க போனேன். கியாவோ தனியா உட்காந்தாங்க. இப்பதான் வந்தீங்களா? நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க கால் எப்படி இருக்கு அதை பாக்கட்டுமான்னு சொல்லி கீழே உட்காந்து பார்க்க போனேன். அப்போ அவங்க ஒரு ஸ்டெப் தள்ளி போனாங்க. என் மேல கோவமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவங்க இல்ல, நீ என்ன தப்பா பண்ண? நீ ஏதாவது தப்பு பண்ணியா என்ன? நான் ஏன் உன் மேல கூப்பிட போறேன்? இல்ல, இன்னைக்கு போர் என்ன தூக்கிட்டு போனால அதை நினைச்சு நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் தோணலையா என்ன? அதுக்கு அவங்க உனக்கு எதுவும் தோணலையா இல்ல ஜெலஸா ஃபீல் பண்ணலையான்னு கேட்டாங்க. நான் ஏன் அப்படி ஃபீல் பண்ண போறேன்? உங்க 2 பேருக்கு நடுவில் தான் எதுவுமே இல்லையே. இல்ல எனக்கு ரூப்தாங் நடுவுல அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவங்க என்ன சொல்ல வர? நீ சொல்றது கரெக்டா? ரூப்தானுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்றது. நான் அதுக்கு ஆமாண்ண. ரூப்தானுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு அவளுக்கு தெரியும். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவகிட்ட இருந்து பேசுறது ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க ரொம்ப நெருங்கி பழகிட்டோம். கியா என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கியாவோட கைய பிடிச்சனா. அப்ப கியாவை என்கிட்ட நான் அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. அடுத்த டைம் உன்னை கண்டிப்பா இன்னும் அதிகமாவே நம்புவேன். பட் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்களா. நான் உன்கிட்ட என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க மத்தவங்க கிட்ட இவ்வளவு நல்லவள எல்லாம் நடந்துக்காத அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட ஓ நான் மத்தவங்க மேல கரிசனை படுறேன்னு நினைக்கிறீங்களோ? அதுக்கு அவங்க என் கைய டக்குன்னு விட்டுட்டு உனக்கு மத்தவங்க மேலதான் அதிகமான கரிசனை இருக்கு. நீ மத்தவங்களதான் அதிகமா கேர் பண்ற. நானே அதை பாத்திருக்கேன். ஓகேடி, நான் வேற யார பத்தி இனிமே யோசிக்க மாட்டேன். அது ஓகே பேபி அப்படின்னு சொல்லி அவங்க தலைய தடவி விட்டுட்டு இருந்தானா. அதுக்கு அவங்க போதும் போதும் நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேவ் எந்த சிச்சுவேஷனை நான் கிளியர் பண்ணிடுறேன். இனிமே நம்மளோட லவ் சீக்ரெட்டா இருக்கிறத நான் விரும்பல அப்படின்னு சொல்லி என் கழுத்துல இந்த லாக்கெட் எடுத்து அவன் கழுத்துல போட்டு விட்டுட்டு இப்போ என்னோட ஹார்ட்டை உன்கிட்ட கொடுத்துட்டு இதை எப்பவுமே கழிடாத. என்னோட ஹார்ட் எப்பவுமே உனக்கு நெருக்கமா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க நானுமே உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. நான் என்னன்னு பார்த்தேன்னா அப்போ அவங்க உன் கைய காட்டுனாங்க. நானும் அவங்களோட கியர் எடுத்துதான் என் கையில போட போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது அவங்க இது இல்ல. அதை போட்டு விட்டுட்டு அவங்க என்கிட்ட என்னோட கியர் இல்ல, இது நானே பண்ணேன். இந்த உலகத்திலே இது ஒண்ணுதான் இருக்கு. இதுல கியர்ஸாவோட நேமும் இருக்கு. பட் உனக்கு டிபார்ட்மெண்ட் கொடுத்த கியர் தான் வேணும்னா லேட்டா நம்ம டவுன்ல இருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா போனாங்களா. நான் டக்குன்னு அவங்க கைய பிடிச்சிட்டு தேவல்ல, எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கியரே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக இது பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் கியாவ் அப்படின்னு சொன்னா. இத பார்த்த உடனே அவங்க சோ உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏன் பிரேஸ்லெட் அப்படின்னு கேட்டனா. அதுக்கு அவங்க இது உன் வலது கையில இருக்கிற மூலியமா நீ என்ன பண்ணாலும் இத பாத்துக்கிட்டே இருப்ப எல்லா டைமும். ஒருவேளை நீ நர்வஸா ஃபீல் பண்ணாலோ அப்போ உனக்கு என் ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட இத நான் பார்க்கவே இல்லைன்னா கூட எனக்கு உங்க ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னேன. அதுக்கு அவங்க நீ சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்கும் போது எனக்கு உன்னை நம்பணும்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட அது வார்த்தையால சொல்லலாம், ஆனா இது ஜோக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டேன். நான் டைட்டா ஹக் பண்ணனா. அப்போ அவங்க என்ன போக விடுடி அப்படின்னாங்க. நானும் அவங்கள விட்டேனா. அதுக்கப்புறம் அவங்க வா நூடுல்ஸ் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாங்களா. அப்ப நான் கிட்ட இவ்வளவு வேகமா எங்க போறீங்க, இன்னும் நீங்க என் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்லவே இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பார்த்து நான் இவ்வளவு வேகமா போறது என் கேர்ள் ஃப்ரெண்டோட நூடுல்ஸ் சாப்பிடலாம், சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்புனாங்க. நான் அவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ஏதோ வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே ஸோ ஃபேமிலி, இந்த எபிசோட நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபேமிலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பை.